தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு இருப்பதாக. திருப்பலி கருத்துக்கள். இன்றைய தினம் மாதாவின் வணக்க நாளை 10ஆம் நாளை சிறப்பிக்கின்ற அபிரகாம் அன்பிய இறைமக்கள் குடும்பங்களின் கருத்துக்களுக்காகவும், இன்றைய தினம் 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு ரிசல்ட் நல்ல ஒரு தேர்ச்சியை கடவுள் கொடுத்ததற்கு, பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுத்ததற்கு நன்றியின் பலியாகவும் இத்திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் சாரதா ஹெலன் நன்றியின் பலியாகவும், மெட்டில்டா ரிச்சர்ட் நன்றியின் பலியாகவும், நிர்மலா மேரி 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதற்கு நன்றியின் பலியாகவும் இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. மேலும் மரித்த மரியதாசன், ரோசரி, கோமதி, ஜலஸ்டின், லோர்மன், இருதயராஜ், அந்தோனிமுத்து, கித்தேரி அம்மாள், சரோஜா, ஆகுல வித்யா, அருச்சகோதி அனஸ்தாசியா, ஆண்டனி குரூஸ், சாந்தி 4ஆம் ஆண்டு நினைவு இவர்களின் ஆண்மலை பாற்றிற்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, அன்னையின் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றறிதலாக இந்த மாதம் முழுவதையும் மாதாவிற்கு புகழ்ச்சி சேரும் வண்ணமாக அன்னையை மகிமைப்படுத்தி தேரெடுத்து ஜெபமாலை ஜெபித்து அன்னைக்கு இந்த திருப்பலின் வழியாக இறைவனுக்கு நன்றி கூற வந்திருக்கிற நாம் அனைவரும் தொடர்ந்து அன்னை காட்டுகிற அந்த வழியில் அவர் சொல்வது போல் செய்யுங்கள் என்று இயேசுவின் இறை வார்த்தைக்கு இணங்க நாம் அனைவரும் வாழ்ந்து காட்டவும், பிறருக்கு பறைசாற்றவும், அன்னையைப் போல நாமும் வழி நடக்கவும் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இந்த அழைப்பிலே நிலைத்திருக்க அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதை, வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் வார்த்தையான கிறிஸ்து வழியாக நீர் வாக்களித்த மீட்பு
நற்செய்தி படிப்பினையால் எங்கும் நிறைவேறிட உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவர் உண்மைக்கு சான்று பகிர்ந்து முன்னறிவித்த மீட்பையும் உரிமை பேருடைய மக்கள் அனைவரும் பெற்றுக் கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பணியில் நூல்களிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தைகள் 9 முதல் 18 வரை. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை, இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓர் ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டில் அரசியலாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள், இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகைக்கூட தலைவரான சுஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்துவில் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடைபெற்று கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரின் முடிவெட்டி கொண்டு அகிலா, பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி.
சாயும் போது காப்பது நீயே நிரந்தரம் 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 அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். சேவங்கள் கொணரும் இன்பத்தில் இல்லை நிரந்தரம். பதவியும் புகழும் தருவது இல்லை நிரந்தரம். நிறைவாழ்வு என்றும் நிஜமானது நீயே நிரந்தரம். அதன் விலையாக இணை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம். அதன் விலையாக இணை நீ உன்னில் இணைப்பாய் நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். அம்மையப்பன் உந்தன் அன்பே நிரந்தரம். மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். இன்மை வாழ்வில் மறுமை இருப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்னும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நான் மாண்ட பின்னும் உன்னில் உயிர்ப்பது நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். நிரந்தரம் நிரந்தரம் நீயே நிரந்தரம். Alleluia, 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 Alleluia. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்திகள் 16 இறைவாக்கியங்கள் 20 முதல் 23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள். அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும்.
பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு முறை சாத்தான் தன்னிடம் இருந்த எல்லா பொருட்களையும் ஏலம் விட்டது. எல்லாம் வச்சாச்சு, மக்கள் வந்தார்கள், எல்லா பொருட்களும் அங்கே இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு பொருள் மட்டும் மீது நாட் ஃபார் சேல் என்று எழுதியிருந்தது. இது விற்பனைக்கு அல்ல அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அது என்ன, அது எல்லாம் விற்கிறீங்க, இது மட்டும் விற்க மாட்டேன்றீங்க. ஐயோ, அதை விற்க முடியாது, அதுதான் என்னுடைய சோர்ஸு, அதை வச்சு தான் நான் எல்லா வேலையுமே பண்ணுறேன், அதனால் அதை விற்க முடியாது. அது என்னது அப்போ, அது என்ன பொருள் அப்படின்னு கேட்டபோது, தட் இஸ் த டூல் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட், தட் இஸ் த டூல் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட் என்று சொன்னது. அதாவது ஊக்கமின்மை கருவி. இந்த ஊக்கமின்மை கருவியை மனுஷனுக்குள்ள நான் புகுத்தினேன்னா எது வேணாலும் என்னால் நான் என்ன நினைக்கிறேன்னு அதை சாதிக்க முடியும். அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லானது. ஆனால் அது விற்பனைக்கு அல்ல என்று சொன்னது. அன்புக்குரியவர்களே, இந்த டிஸ்கரேஜ்மெண்ட், ஊக்கமின்மை என்பதை நமது வாழ்வில் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக அனுபவித்திருப்போம் எல்லாருமே. என்னடா எவ்வளோ தோச்சாலும் அழுக்கு போக மாட்டேங்குது, என்ன சோப்பு இது, என்ன குளிச்சாலும் அழுக்கு போக மாட்டேங்குது, என்ன சோப்பு இது, எவ்வளோ திட்டினாலும் திருந்த மாட்டேன்றாங்களே, எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாங்களே, திருந்த மாட்டேன்றாங்களே, என்ன பிரான்சிஸ், எவ்வளோ குளிச்சாலும் வேர்வு வந்துக்கிட்டே இருக்கு, அதனால் குளிக்காமலே இருப்போம். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியலையே, கடன் வாங்கிட்டே இருக்கிறோமே அப்படின்னு சொல்கிற ஒரு ஊக்கமின்மை பல்வேறு வழிகளில் த டூல் ஆஃப் டிஸ்கரேஜ்மெண்ட் நமது வாழ்வில் ஏதோ ஒரு விதத்தில் நாம் கண்டிப்பாக சந்தித்திருப்போம். இந்த டிஸ்கரேஜ்மெண்ட்டை நமது ஆன்மீக வாழ்வில், அதாவது இறை நற்செய்தி அறிவிக்கிற வாழ்விலும் நம்மால் காண முடியும். குறிப்பாக இந்த நாட்களில் நாம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசித்துக் கொண்டிருக்கோம். புனித சின்னப்பர் மிகவும் சிறப்புமிக்க பணி, 3 மிஷனரி ஜேர்னிஸ், 3 திருப்பயணங்களை மேற்கொண்டவர். கடவுளால் இயேசுவால் அழைக்கப்பட்ட பிறகு நற்செய்தியை தன்னால் முடிந்த அளவிற்கு போதித்தவர். அவருக்கே டிஸ்கரேஜ்மெண்ட் வந்தது, அவருக்கே வந்தது. 3 வழிகளில் வந்தது. முதலாவதாக என்ன டிஸ்கரேஜ்மெண்ட் என்றால், அவர் கொரிந்து நகருக்கு செல்கின்றார். மிகப்பெரிய ஒரு நகரம், அங்கே தீமையின் நகரமாக இருந்தது, ஒரு சின் சிட்டி, பாவத்தின் நகரமாக இருந்தது. அங்கே போய் அவர் பார்க்குறாரு, இவ்வளோ பெரிய பணி நான் எப்படி செய்ய முடியும்? த லார்ஜ் ஒர்க் ஆஃப் எவாஞ்சலைசேஷன், இவ்வளோ பேருக்கு எப்படி என்னால், பெரிய ஒர்க் ஆச்சே அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட். இரண்டாவது டிஸ்கரேஜ்மெண்ட் என்னவென்றால், என்னதான் நான் செஞ்சாலும் நோ ரிசல்ட், ஒன்லி லிட்டில் சக்சஸ். கொஞ்சம் பேர் தான் கேட்குறாங்க, கொஞ்சம் பேர் தான் திருந்துறாங்க, கொஞ்சம் பேர் தான் நம்பிக்கை கொள்கிறார்கள். நான் இவ்வளோ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அயராது உழைக்கின்றேன், நற்செய்தியை பறைசாற்றுகின்றேன், ஆனால் த ரிசல்ட் இஸ் லெஸ். அது ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டாக மாறுகிறது. மூன்றாவதாக, இவ்வளோ பெரிய பணியை நான் மட்டும்தான் செய்கின்றேன், ஐ எம் லெஃப்ட் அலோன்.
இயேசு 12 பேர் தேர்ந்தெடுத்தார், அவர்கள் மூலமாக பணியை செய்கின்றார். ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய பணியை என்னை தனியாக விட்டுட்டாங்களே, ஐ எம் அலோன், என்னால் எப்படி சாதிக்க முடியும், என்னால் எப்படி நற்செய்தி அறிவிக்க முடியும் என்கிற டிஸ்கரேஜ்மெண்ட். ஆக இந்த 3 டிஸ்கரேஜ்மெண்ட் புனித சின்னப்பருடைய வாழ்வில் வந்தது. ஆக ஓடி போக வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் கடவுள் அவரை தூக்கி பிடிக்கின்றார். விட்டு விடணும் என்கிற நேரத்தில் நீ போராடு என்று சொல்கின்றார். நற்செய்தி அறிவிப்பணியை வேணாம், போயிடலாம் என்று சொல்கிற பொழுது கடவுள் அவரை தூண்டி விடுகின்றார். அப்படி சாத்தானால் சோதிக்கப்பட்டு டிஸ்கரேஜ்மெண்ட் என்கிற நிலையில் இருக்கிற பொழுது கடவுள் அவருக்கு என்கரேஜ்மெண்ட் என்கிற ஒரு டூலை அவருக்கு கொடுக்கின்றார் 3 வழிகளில். முதலாவதாக ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள். நண்பர்கள் வழியாக இறைவார்த்தை அறிவிப்பதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, என்கரேஜ்மெண்ட். நண்பர்கள் எத்தனை பேர் இங்கே இருக்கிறோம்? நாம் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள், இயேசுவின் நண்பர்கள், இயேசுவின் கண்மணிகள். ஆக ஏதோ ஒரு விதத்தில் நாம் அனைவரும் இணைக்கப்பட்டு we are all connected. ஆக புனித சின்னப்பர் நற்செய்தி அறிவிப்பதற்கு நண்பர்களை கொடுக்கின்றார். சீலாவை கொடுக்கின்றார், திமோத்தேவை கொடுக்கின்றார், பிரிசில்லாவை கொடுக்கின்றார், அகிலாவை கொடுக்கின்றார். ஆக இப்படியாக நண்பர்களை கொடுத்து ஒனேசிமுஸ் என்கிற எனது ஆருயிர் நண்பன் என்று அழைக்கின்றார். ஆக நண்பர்களை கொடுக்கின்றார், என்கரேஜ், நண்பர்கள் வழியாக. ஆக நமக்கு நண்பர்கள் இருக்கின்றார்கள், கடவுள் கொடுத்திருக்கின்றார். இயேசு என்ன சொல்கின்றார்? நான் உங்களே நண்பர்கள் என்றேன். ஆக we are friends in Jesus. ஆக நண்பர்கள் வழியாக ஒன்றிணைந்து நற்செய்தி நம்மால் அறிவிக்க முடியும். இரண்டாவது என்கரேஜ்மெண்ட் என்னவென்றால், நிறைய ரிசல்ட் கிடைக்கலனாலும் கொஞ்சம் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நேர்மறையான சிந்தனை, நேர்மறையான வெற்றிகள் சின்ன சின்னதாக இருக்கின்றது. எனவே வெற்றியை பற்றி கவலைப்படாமல், நான் போதிக்கிற இடத்தில் ஒரு சிலர் எனது நற்செய்தியை கேட்கின்றார்கள், என்னை பின்பற்றுகின்றார்கள். நான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிற பொழுது அந்த சிறை காவலர் என்னை பார்த்து எனது கடவுள் வழியாக அவனும் அவருடைய குடும்பத்தாரும் நற்செய்தி ஏற்றுக்கொண்டார்கள். சின்ன 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 ரிசல்ட்டை பாரு, அதன் வழியாக நீ நற்செய்தியை பறைசாற்று. You have to be a faithful servant. The success will take up by God. வெற்றி என்பது கடவுளுடையது, ஆனால் நம்பிக்கைக்குரியவனாக நீ இருக்க வேண்டும். எனவே சிறு சிறு வெற்றி செயல்கள் நீ பார்க்கின்றாய் உனது வாழ்வில், அது போதும், அதை கொண்டு நீ நற்செய்தியை பறைசாற்று அப்படிங்கிற ஒரு என்கரேஜ், ஊக்கத்தை கொடுக்கின்றார். இறுதியாக இன்றைய நற்செய்தி முதல் வாசத்தில் நாம் பார்ப்பது போல கடவுளுடைய வாக்குறுதிகள். கடவுளுடைய வாக்குறுதிகள் என்ன சொல்கின்றார்? அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை, இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றார்கள் என்று கடவுளுடைய வாக்குறுதி. என்கரேஜ்மெண்ட், மிகப்பெரிய ஒரு என்கரேஜ், ஊக்கப்படுத்துகிறது. கடவுள் நான் உன்னோடு இருக்கிறேன், யார் சொல்ல முடியும்? உலகெங்கும் சென்று நற்செய்தியை போது யார் சொன்னது? இயேசு சொன்னது. நீங்கள் சீரராக்குங்கள், யார்? இயேசு சொன்னதாக. ஆண்டவருடைய வாக்குறுதிகள் நமக்கு மிகப்பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட். ஆக அவர் சொல்கின்றார், நீ பயப்படாத, நீ பேசு, நீ பேசு, பேசிக்கொண்டே இரு, நற்செய்தியை நீ அறிவித்து கொண்டே இரு. ஆக ஆண்டவருடைய அந்த பாதுகாப்பு, ஆண்டவருடைய அந்த பராமரிப்பு, ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவரின் ஆற்றல், ஆண்டவருடைய துணை கொண்டு எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு என்று சொன்னவர் புனித சின்னப்பர். பிறகு ஆக அன்புக்குரியவர்களே, இந்த மூன்று நண்பர்கள், சிறு சிறு வெற்றிகள் வழியாக நேர்மறை சிந்தனையோடு, இறுதியாக மிக முக்கியமானது ஆண்டவருடைய வாக்குறுதிகள், பிக் என்கரேஜ்மெண்ட் இன் அவர் லைஃப். ஆக நாம் நம்பிக்கை இழக்காமல், உற்சாகம் இழக்காமல், ஒருவரை ஊக்குவித்து நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆக நண்பர்களாக இருக்கின்றோம். எவ்வளவோ நடக்கின்றது. இந்த மே மாதத்தில் ஒரு பக்கம் ஆல்டர் பாய்ஸ் கேம்ப் நடக்கின்றது, இன்னொரு பக்கம் புது உறுதி பூசல் நடக்கின்றது, விபிஎஸ் நடக்கின்றது. இவையெல்லாம் என்னது? பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். கொளுத்துற வெயிலில் எத்தனை ஆசிரியர்கள் வந்து பயிற்சி கொடுக்கிறார்கள், எத்தனை பிள்ளைகள் +2 படித்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேம்ப் நடத்துங்க. இதை விட ரிசல்ட் என்ன வேணும்?
இது போதாதான் நம்ம ஊக்குவிப்பதற்கு. நமது பிள்ளைகள் காலை முதல் ஒரு பொண்ணு போத நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு, என்னன்னா நான் காலையில் 8:30 வந்தேன், இது வரைக்கும் வீட்டுக்கு போகிறேன். ஆக இதெல்லாமே பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். ஸோ இவையெல்லாம் நம்மை ஊக்கப்படுத்த வேண்டும். இதன் வழியாக ஆண்டவருடைய நற்செய்தியை நம்மால் அறிவிக்க முடியும். எழுந்து நின்று இந்த உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தை நமது விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை எடுத்துரைப்போம். நற்கருணே தம் கருவியல் சுமந்த எங்கள் அன்பு தாயே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக திருப்பலியை நிறைவேற்றும் எங்கள் திருத்தந்தை ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் ஆசீர்வதித்தருளும். உன் மகனை சுமந்து காத்தது போல் இவர்களையும் சுமந்து காத்தருளும். இவர்கள் நல்ல ஆன்மா உடல் நலத்தோடு வழிநடத்தவும் தவறிப்போன ஆன்மாக்களை தேடி மீட்டு உமது இராஜ்யத்தில் சேர்க்க கூடிய ஒரு நல்ல இணைப்பாளர்களாக வேண்டி அன்னை மரியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தில் தலைவியான அன்னை மரியா, நீர் எவ்வாறு தூய ஆவியின் துணையோடு திருக்குடும்பத்தை அன்பு, அமைதி, பணிவோடு வளர்த்தது போல் நாங்களும் எங்கள் குடும்பத்தை பேணி காக்கவும் நீர் எவ்வாறு குடும்பத்தில் ஒரு நல்ல தலைவியாக, தாயாக, மனைவியாக உன் பொறுப்பை உணர்ந்தது, உன் பணியை சிறப்பாக செய்து உன் மகனின் மீட்பு திட்டத்தில் அவர்களுக்கு துணை சேர்த்தே. அனைவரும் நாங்களும் எங்கள் குடும்ப பொறுப்பை உணர்ந்து தெய்வ பக்தியோடு செயலாற்றிட வேண்டும் என்று அன்னை மரியா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரை ஈன்றெடுத்த அன்னையே, எலிசபெத் அம்மாளுக்கு பிரசவம் பார்த்த நல்ல மருத்துவச்சியே, எங்கள் பங்கிலுள்ள அனைத்து நோயாளிகளுக்கு பூர்ண உடல் உள்ள சுகத்தையும், கைம்பெண்கள், ஆதரவற்றவர்கள், சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்டவர்களை ஆதரித்து அரவணைக்கும் ஒரு நல்ல மனதையும், அவர்களுக்கு உணவு, உடை, ஆறுதல் ஆகியவற்றை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு பரந்த மண்பான்மையை எங்களுக்கு தந்துருள வேண்டும் என்று உம் தாய்மறை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலக மண்ணுலக அரசியே, எங்கள் ராஜகுமாரியே, மூலக ராக்கினியே, எங்கள் பங்கில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்களுக்கு தேவ பயத்தையும் கீழ்ப்படிதலையும் கல்வி ஞானத்தையும் தந்தருளும். இளைஞர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் ஏற்ற வாழ்க்கை துணையும் தந்து இந்த மாய உலகில் ஊடகங்களுக்குள் சிக்கி இவர்கள் சீரழிந்து போகாமல் இவர்களை எதிர்காலம் சிறப்புடனும் இறை அச்சத்துடனும் மேன்மையாக அமைய வேண்டுமென்று உம் தாய்மறை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது தனிப்பட்ட தேவைகளை நினைவு கூறுவோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவாம், உம்முடைய அழைப்பிலே நாங்கள் ஊக்கத்தோடு என்றும் பணிபுரியவும், ஊக்கமின்மையை துடைத்தெறிந்து நம்பிக்கையோடு உமது வார்த்தை பெருக்கு எடுத்துரைத்து நீர் எம்மோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் வாழவும் அருள் புரிந்தருளும். இதன் வழியாக நாங்கள் உலகிற்கு சாட்சிகளாக விளங்கவும், நீரிட்டு சென்ற அந்த நற்செய்தி உலகெங்கும் எங்களால் பறைசாற்றப்படவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிற்கே
இதுவே என் காணிக்கை. அன்பிற்கு எம்மை அர்ப்பணிப்போம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்றே காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோம். அன்பிற்கு எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது குடும்பத்தின் காணிக்கைகளை இரக்கத்தோடு ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பாதுகாலின் உதவியால் தான் பெற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் அது நிலையான பரிசை அடைவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, காலத்தில் மெய்ப்பொழுந்தரை எப்போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமண இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பங்கு அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நாங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் நீர் வரவழவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்ந்தரும் அப்பத்தை மேற்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலின் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு வரச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவுகூரும் புனித பீட்டர் டேமியன், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பெறல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றி என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தின் எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றையும் மகிழ்ச்சியும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவனர்களும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஜீவனுருகிலும் இதை பாடாத நாடில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இடுவாய், இறைவா இறைவா என் இதயம் இடுவாய். தேவ தரிசனம் தீரும் மனதிடம், தேவன் வரவிலே ஜீவனுருகிலும். வாழ வழங்கும் வல்ல தேவன் வரவு எண்ணிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எங்கள் வாழ்வு தன்னிலே. வாழவரும் அடைந்த பின்பும் வாழும் எண்ணிலே, வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாடில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தீரும் மனதிடம், தேவன் வரவிலே ஜீவனுருகிலும். அன்பிற்காக ஏங்கும் இந்த ஆசை ஓய்ந்திடும், அழிவிலாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நிறைவிலாடும் நிலங்கள் யாவும் இதழ்களாகிடும், நீங்கிலாத நிறைவின் நேசம் நிகழும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, இதை பாடாத நாடில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். தெய்வ தரிசனம் தீரும் மனதிடம், தேவன் வரவிலே ஜீவனுருகிலும். இதை பாடாத நாடில்லையே, இதை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவாய், இறைவா இறைவா என் இதயம் இறைவாய். கிறிஸ்துவின் நாமமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் வேதமே என்
நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். பிரியமானவர்களே, மே மாதத்தின் மாதாவின் வணக்க நாளாம் 10ஆம் நாளை சிறப்புற கொண்டாடியவர்கள் புனித அபிரகாம் அன்பிய இறை மக்கள். சிறப்பான முறையில் தேர், கோலம், அதே போல் ஆல்டர் டெக்கரேஷன் இதெல்லாம் பார்க்கிற பொழுது என்னை உற்சாகப்படுத்துவது போல் இருக்கிறது. இனிமேல் வர நாட்கள் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பான முறையில் செய்கிறார்கள். ஆனால் எல்லாரும் செய்கிறாங்களா என்பது வேறு. அதை பார்த்தோன்னா டிஸ்கரேஜ் ஆகிடும். பட் செய்கிறாங்களேன்னு பார்த்தா என்கரேஜ் ஆகிடும். அதனால் ஒரு சிலராவது வந்து அழகாக கோலம் போட்டு எல்லாம் செய்து இன்றைக்கு அன்பிய தலைவர் தாஸ் அவர்கள் எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார். நல்ல முறையில் எல்லாத்தையும் செய்திருக்கிறார்கள். இதுபோல் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே அன்னையின் வழியாக எடுக்கின்ற இந்த புகழஞ்சலி இறைவனுக்கு ஏற்புடையதாகும். அன்னையின் வழியாக உங்களது கருத்துக்கள் வெற்றி அடையும். ஒவ்வொரு செயலையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார். எனவே இந்த நாளிலே சிறப்புற அமைத்த புனித அபிரகாம் அன்பிய இறை மக்கள் அதே போல் வெளியில் போகிற பொழுது வித்தியாசமான ஸ்நாக்ஸ், ஏதோ உப்பு உருண்டையோ உருண்டை உப்போ ஏதோ கொடுக்கின்றார்கள். உப்பு உருண்டையா எல்லாவற்றிற்கும் இணைத்து கரங்களை எழுப்பி நமது நன்றியை பாராட்டுகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாளை தினம் சனிக்கிழமை இரக்கத்தின் ஆண்டவர் அன்பியம், ஞாயிற்றுக்கிழமை புனித அன்மேரி அன்பியம் வணக்க மாதத்தை கொண்டாடுவார்கள். அதே போல நாளைய தினம் விபிஎஸ்னுடைய கடைசி நாள். அதை தொடர்ந்து அன்றைய தினம் மாலை 4 to 5 ஆலயத்தை சுத்தம் செய்ய வேண்டியது மறைக்கல்வி பிள்ளைகள், பீடச் சிறுவர்கள் எல்லோரும் இணைந்து செய்ய வேண்டும். மறைக்கல்வி ஆசிரியர்கள். எனவே அதை ஞாபகப்படுத்துகின்றோம். முடிந்த அளவிற்கு வந்து பெஞ்சு இது அது எதுக்கெல்லாம் உங்களுக்கு எட்டுதோ அதெல்லாம் எடுத்து ஒரு துணி எடுத்து தொடச்சி கிடச்சி அழகுபடுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 4 to 5 நிறைய பேர் நீங்கள் இருப்பீங்க. வந்திருக்க என்றால் 1/2 an hour முடிச்சிடலாம். அதே போல் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 2 திருப்பலிகள் மட்டுமே நடைபெறும். காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் நடைபெறும். மாலை 5 மணிக்கு தமிழில் திருப்பலி நடைபெறும். இன்றைய தினம் நமது பள்ளி 99% 10th ரிசல்ட் எடுத்தார்கள். ஜெபித்த உங்களுக்கும் உதவிய அனைத்து ஆசிரியர்கள், அருட்சகோதரிகள், பிரின்சிபல் மலர் மேரி, HM அனைவருக்கும் கரங்கள் எழுப்பி நமது நன்றியை பாராட்டு நண்படுத்திக் கொள்கிறோம். 10th முதல் மதிப்பெண் 492 நமது பங்கை சார்ந்த மறைக்கல்வி மாணவன் இம்மானுவேல். நமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். God bless you. இறுதி ஜெபத்திற்கு எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது பரிவிரக்கத்தால் நீர் மீட்டுக் கொண்டவர்களை தொடர்ந்து பாதுகாத்தருளுமை வேண்டுகின்றோம். அதனாலும் திருமகனுடைய பாடுகளால் மீட்கப்பட்டவர்கள் அவரது உயிர்ப்பில் மகிழ்வார்களாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பில் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. உடமான மகனை நடமாட வைத்தார், கடலில் தவித்த கப்பலை காத்தார். உடமான மகனை நடமாட வைத்தார், கடலில் தவித்த கப்பலை காத்தார். பால் கொண்ட கலசம் பொங்கிட செய்தார், பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்ந்தார். பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்ந்தார். உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா, உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா, உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா, உலகாளும் தாயே, அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன், சுமை தீரும் அம்மா. திருத்தந்தையின் கருத்துக்காகவும் நம்முடைய பங்கின் வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியில் ஒப்புக்கொடுக்கப்பட்ட கருத்துக்காக கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான தெரிவிலே என் சிநேகமாயிரும், மரியாதையின் மாசத்திலே என் இரட்சணியமாயிரும், திருக்குடும்பத்தின் பாதுகாவலர் இயேசுவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எல்லா புனிதர்களே, பிள்ளைகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்.